friends, நாங்கள் உங்கள் shasisters from Balajisathanaikumasaipadu Asaipadu. நாங்கள் 2 பேரும் குக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஒரு புது டிஷ்ஷோட உங்ககிட்ட வந்திருக்கோம். ஈவினிங் ஆனாலே நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு விஷ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு எல்லாருமே விருப்பப்படுவோம். ஸோ அதனால சாக்லேட் ஸ்டஃப்ட் பிரெட் சாண்ட்விச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ now let's get started. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அதுக்கு ப்ரெட், அதுக்கப்புறம் ஹெர்ஷி சிரப், இது வந்து கார்னிஷிங்காக, dairymilk சில்க் 2 எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இந்த dairymilk, அப்புறம் லாஸ்ட்டாக கீ டோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு மூடி எடுத்துருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். உங்களுக்கு ரவுண்ட் அச்சு இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரவுண்டாக இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நடுவில் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது பிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை ஸ்லோவாக எடுங்க, இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுங்க. எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. நான் 6 பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வாட்டரை எடுத்து இதில் இது பண்ணுங்கள். ஸோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும். லைட்டாக போதும், கையில் நினச்சி எல்லாத்துலேயும் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரி மில்க்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறோம். டைரி மில்க் வந்து நான் ஒன்றா வைக்க போகிறோம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 6 பேர்ஸ் நான் எடுத்திருக்கேன், பிகாஸ் மேலே கவர் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வாட்டர் டச் பண்ணி சைடில் இப்படி பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சைட்ஸில். இது நல்லா சைடில் வாட்டர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இதாகிடும், பிஞ்சிடும், கிராக் பட்டுரும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி. ஸோ எல்லாமே ரெடி. இப்போது இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க டோஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ப்ரெட்டை வந்து இப்படி போட்டுக்கலாம். இன்னொரு ப்ரெட் போடலாம். நல்லா அது 2 சைடு டோஸ்ட் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 1 சைடு டோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம தேவையான மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. ஸோ கீ வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் நம்ம கீ போடுறோம். ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இதுவும் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் இப்போ டோஸ்ட் ஆயாச்சு. நம்ம இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம். அப்படியே அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணதுக்கு மீதி இருக்கிற டைரி மில்க்கை நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நல்லா இருக்கும் இன்னும். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இனி நம்ம கொஞ்சம் ஹெர்ஷி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப சாக்லேட் ரொம்ப வேணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதனால் ஹெர்ஷி சிரப் இன்னும் கொஞ்சம் நிறையவே போட போகிறோம்.
யம்மி. ஸோ இப்போ நம்ம இதை அம்மா அப்பா கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லலாம் வாங்க. பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது, நல்லா வந்திருக்குது. பாருங்க சாக்லேட்டுங்களா, எம்மி, அப்பா சூப்பராக எம்மியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். சாக்லேட் இருக்கும். சூப்பர் டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நடுமுறுன்னு சூப்பராக இருக்குது. சாக்லேட்டுக்கும் அந்த நட்ஸுக்கும் செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு டிஷ். ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட உதவி இல்லாமலே நீங்கள் எப்போ வேணால் இது செஞ்சு சாப்பிடலாம். மறக்காமல் இதை செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 3 drills தெரியும். லைக், ஷேர், கமெண்ட். Until then we are signing off from Swesha, Srisha. Bye.